8வது வசனம். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக 35 தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான உன்னுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்ப சொல்றாங்க, இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத் முதல் வயதிலே ஒரு பிள்ளையை பெறுவாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அப்ப சொல்றாங்க, தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. சொல்லுங்க, தேவதூதன் சொல்ற தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. அப்போ மரியாள் சொல்றாங்க 38வது வசனத்துல சொல்றாங்க பாருங்க, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. முரண்பாடான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்தினார். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு சிஸ்டம் இருக்கிறது, அந்த சிஸ்டமா தான் மனுஷ வாழ்க்கை இருக்கணும். அதுதான் இயல்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமாகணும், திருமணமாகி அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கணும். அதுதான் இயல்பு, உலக இயல்பு அதுதான். ஆனா கர்த்தருக்காக எதையும் சகித்துக் கொள்ள ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை விட ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பு வேற எதுவுமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் என் தேவனுக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கிறேன், அதுதான் அர்ப்பணிப்பு. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும். இந்த குணம் மரியாதைக்கு மட்டும் இருந்தது, அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி போக முடியாது. பவுல் இதெல்லாம் சொல்ற, எனக்கு எது லாபமோ, எனக்கு எது மரியாதையோ, எனக்கு எது கௌரவமோ, எனக்கு எது சந்தோஷமோ, அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக நான் விட்டு விடுகிறேன். இது ரொம்ப முக்கியம். நம்ம அர்ப்பணம் உள்ள ஒரு ஜீவியத்தை கடவுளுக்காக நம்ம வாழ்ந்தோம்னு சொல்லி சொன்னா, நம்ம மிகவும் விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், மிகவும் கனத்துக்குரியவர்கள் என்று சொல்லி இந்த பூமியில வாழ்கிற மனுஷர்களாலே நாம் போற்றப்படுவோம். இன்னைக்கு மரியாள் போற்றப்படுகிறதுடைய காரியம் என்ன? என் ஆண்டவரின் வாழ்க்கையிலே எதை வேண்டுமானாலும் செய்யட்டும், நான் அதற்கு ஒத்துக்கொள்கிறேன், நான் அடிமையாய் இருக்கிறேன். அடிமை என்றால் என்ன அர்த்தம்? அடிமை என்றால் என்ன அர்த்தம்? அடிமை என்ன அர்த்தம்? அடிமை என்ன அர்த்தம்? அடிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமை என்ன அர்த்தம்? அடிமைக்கு அர்த்தம் தெரிய வந்து, ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து நீ என்ன ரொம்ப அடிமைப்படுத்துற அப்படின்னு சொன்னா, ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானை பார்த்து என்ன ரொம்ப அடிமைப்படுத்துறீங்க எஜமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றதையெல்லாம் நான் செய்யணும்னு என்ன கண்ட்ரோல் பண்றேன், எனக்கென்று ஒரு விருப்பம் இல்லை, எனக்கென்று ஒரு ஆசுவாசம் இல்லை, என்னுடைய சுய விருப்பத்தை என் வாழ்க்கையில நான் நிறைவேற்றிக் கொள்ளவே முடியல, நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அடிமை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க மனைவி. என் வீட்டு தரமையான அடிக்கடி சொல்லுவாங்க, என் அடிமை மாதிரி நடத்துற, நீ சொல்றதை மட்டும்தான் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அடிமை. அடிமை என்றால் என்ன? அப்படியே ஒன்றும் திருப்பி பேசாம எஜமா என்ன கட்டளை இடுறாரோ அதை அப்படியே செய்யறதுதான் அடிமை. வேலைக்காரன் எஜமானுக்கு அடிமை. பைபிள்ல நிறைய இருக்கு, பழைய ஏற்பாடுல அடிமை 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 அடிமை. அடிமையா ஒருத்தனை வேலைக்கு வாங்கிக்குவாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும். வேலைக்காரர் எஜமான் என்ன சொல்றாரோ அதுதான் வேலைக்காரர் செய்யணும். இதுதான் அடிமை. இப்ப இந்த அம்மா சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு
என் வாழ்க்கையிலே நீர் என்னிலே பெருக வேண்டுமானால், நீர் என்னிலே மகிமைப்பட வேண்டுமானால், நீர் என்னிலே வெளிப்பட வேண்டுமானால், அதற்காக நான் அடிமை போல வாழ்கிறேன். உமக்காக நான் எப்படி வாழ்கிறேன்? அடிமை போல வாழ்கிறேன். அடிமையாக என்னை நினைத்துக் கொண்டு வாழ்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வரி சொல்றாங்க பாருங்க, அம்மா என்ன சொல்றாங்க? உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு என்ன பண்ணணும்? ஆகட்டும். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே எனக்கு நடக்கட்டும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க ஆண்டவரே. ஒரு 2-3 மாசம் பொறுத்துக்கங்க. ஊரையே நான் தாலி கட்டிக்கிறேன், அப்புறம் பொறுக்கட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஆண்டவரே. ஒரு 2-3 மாசம் பொறுத்துக்கங்க. இப்ப நிச்சயம் தான் நடந்திருக்கு, அப்புறம் நடக்கட்டுமே இந்த காரியம். இந்த குழந்தை பிறக்கிற காரியம், கர்ப்பமாகிற காரியம், திருமணம் முடிஞ்ச பிறகு நடக்கும். அவங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்கலாம், நியாயமான ரிக்வெஸ்ட், தவறில்லாத ரிக்வெஸ்ட், ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு வாலிப பெண் வைக்க வேண்டிய ரிக்வெஸ்ட், அதுதான் நீதி. அதை அவங்க என்ன பண்ணல, கோரிக்கை வைக்கவில்லை. எந்தவித கோரிக்கையும் இல்லாம நீர் என்னை எப்படி நடத்த சித்தமாக இருக்கிறீரோ. புதிய ஆண்டு வரப்போகுது, நீங்க என்ன ஆண்டவர்கிட்ட கோரிக்கை வைக்க போறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு 10 நிமிஷம் நான் தாமதமா இருந்தா பரவாயில்லையா? என்னைக்காவது ஒரு வாரம் நான் லீவ் போட்டா பரவாயில்லையா? ஆண்டவரே, என் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வந்தா பரவாயில்லையா சபைக்கு? இப்படிப்பட்ட கோரிக்கை வைக்க போறீங்களா? ஆண்டவரே, என்னால கொடுக்க முடியலன்னா பரவாயில்லையா? ஒரு மாசம் நான் கழிச்சு கொடுத்தா பரவாயில்லையா? இல்ல ஆண்டவரே, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எனக்கு சபைக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை, நான் வர வேண்டாம்னு நினைக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? இப்படிப்பட்ட கோரிக்கையா? மரியாள் ஒரு கோரிக்கையும் வைக்கல. சிஸ்டத்துக்கு முரணான ஒரு செயலை ஆண்டவர் செய்ய போறோம்னு சொல்லி சொல்றாரு. உலக நீதிக்கு எதிரான ஒரு செயலை ஆண்டவர் செய்ய போறக்கூடிய வாழ்க்கையில்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே அங்கீகரிக்கிறாங்க பாருங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகுகிறது. யார் ஒருத்தர் இந்த மாதிரியான வார்த்தைகளை ஆண்டவர்கிட்ட பேசுறாங்களோ, யார் ஒருத்தர் ஆண்டவருக்கு இவ்வளவு கீழ்ப்படுகிறாங்களோ, அவங்க இந்த பூமியிலே உயர்த்தப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வரப்படுவார்கள். ஆண்டவராலே அவர்களை தூக்கி நிறுத்தப்படுவார்கள். அப்படி நம்ம என்னைக்காவது பேசுவோம், கொஞ்சம் யோசனை பேசுறது. அவர் பேசியிருக்கிறார், எனக்கு லாபமாய் இருந்தவைகளை, எனக்கு மேன்மையாய் இருந்தவைகள், எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தவைகள், எனக்கு ஆசீர்வாதம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு மேன்மை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லப்பா, என் வாழ்க்கையில என்ன எவ்வளவு பேர் காரியப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்தவராய் இருப்பதினால் பாடுபட்டால் நான் பாக்கியவான் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொண்டார். அதனால தான் அவர் எழுதுறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையாக இருந்தது. இந்த உலகம் ஒரு குப்பைங்க. அவர் சொன்னதுனால இல்ல, நானே சொல்றேன். இந்த உலக சந்தோஷம் ஒரு குப்பைங்க, இந்த உலக ஆசாபாசங்கள் ஒரு குப்பைங்க, இந்த உலக சிநேகிதம் ஒரு குப்பைங்க. கர்த்தர் தலையை உயர்த்துற அளவுக்கு அது உங்களை உயர்த்தாது. உங்க தலையை கர்த்தர் உயர்த்துற அளவுக்கு, உங்க வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துற அளவுக்கு இந்த உலக காரியங்கள் உங்களை உயர்த்தாது. அதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வேதத்தில் நம்ம வாசித்த அந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. திராட்சை ரசத்தில் திரட்சியை பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. 7வது வசனம், 4வது அதிகாரம் 7வது வசனம், சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. தானியமும் திராட்சை ரசமும் வருவாய் தரக்கூடியது, குடும்பத்துக்கு வருமானத்தை தரக்கூடியது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து வந்த தொழில். நிறைய பேர் திராட்சை தோட்டம் வச்சு திராட்சை ஆலைகளை வைத்து திராட்சை ரசத்தை குடிந்தெடுத்து திராட்சை ரசத்தை சந்தைப்படுத்தி வியாபாரப்படுத்தி அதிலே லாபம் கண்டார்கள். தானியங்களை விளைவித்து விவசாயத்தை செய்து தானியங்களை விற்று
அதிலே லாபம் கண்டார்கள். வர்த்தகத்தை செய்து தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டார்கள். அப்படி ஒரு திரட்சியான ஒரு வருமானம். தானியம் நிறைய இருக்குது, வீட்டு நிறைய மூட்டை மூட்டையா தானியம் அனுப்பி வச்சிருக்கு. திராட்சரச ஆலையிலே திராட்சரசங்கள் அப்படியே பெரிய பெரிய தொட்டிகளிலே பீப்பாய்களிலே நிரப்பப்பட்டிருக்கிறது. எப்படி வேர்க்கடலையை போட்டு எண்ணெயை எடுக்கிறாங்களோ, நிலக்கடலையை போட்டு கடலை எண்ணெய் எடுக்கிறாங்களோ, அந்த மாதிரி திராட்சை ரசத்தை பழரசம் எடுத்து அதை பதப்படுத்தி அதை விற்பனை செய்வார்கள். இது பண்டைய காலத்தில் தொழில்முறை. அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. ஒரு குடம் மொத்தம் திராட்சை ரசமா இருக்குது, ஒரு கூடத்துல மொத்தத்துல தானியம் இருக்குது. அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்தது, நமக்கு எவ்வளவு சந்தோஷம். இந்த வருஷம் நம்ம பட்ட பிரயாசங்களுக்கான பலன் கிடைச்சது, நமக்கு எவ்வளவு சந்தோஷம். இந்த மாசம் ஓவர்டைம்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு எப்படியோ சம்பளம் 20,000 வர சம்பளம் 40,000 வந்துருச்சு, நமக்கு எவ்வளவு சந்தோஷம். சொன்னாரு, இந்த சந்தோஷத்தை விட நீங்க என் கூட இருக்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். சொல்லுங்க. திராட்சை ரசம் கொடுக்கிற சந்தோஷத்தை விட, தானியம் கொடுக்கிற சந்தோஷத்தை விட, வருமானம் கொடுக்கிற சந்தோஷத்தை விட, விளைச்சல் கொடுக்கிற சந்தோஷத்தை விட, சம்பளம் கையில நிறைய வர சந்தோஷத்தை விட, பாருங்க, சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. அதாங்க ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் வந்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பெரிய பொன்னையும் வெள்ளியை கண்டது மாதிரி, அதை விட விலையேறப்பட்டதை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம். எடுத்து வாசிக்கலாம். மத்திய லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள், அவராலே எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வரப்பட்ட ஜனங்கள், வனாந்திர வாழ்க்கையிலும் தண்ணீரினாலும் அப்பத்தினாலும் போஷித்த அவருடைய ஜனங்கள், காடுகளை மலைகளை கடந்து, நதிகளை கடந்து, ஆறுகளை கடந்து, கடலை கடந்து, எரிகோ மதிலை கடந்து, சொந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுத்த, அவர்களை வாழ வைத்த தெய்வமாகிய அவரை மறந்து போன இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்துட்டாங்க. ஆண்டவரை இழந்துட்டாங்க. ஆண்டவருடைய மகிமையை இழந்துட்டாங்க. மோசே போய் மலையிலிருந்து அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் உபவாசம் இருந்து பெற்றுக் கொள்வதற்குள்ள இங்க ஆர்வம் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஜனங்களை வழி தப்பி போக பண்ணிட்டாரு. ஆர்வம் அந்த வசனம் எழுதி இருக்கிறது, அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தார் சொல்லி. ஆர்வம் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தார் சொல்லி. யாத்திரையாளர் புத்தகத்துல ஆர்வம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஜனங்களை நிர்வாணப்படுத்தி இருந்தார். நிர்வாணம் என்று சொன்னால் வஸ்திரம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறது. இந்த வேதவசனம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து, தேவனுடைய மகிமை இழந்து, இந்த உலகத்தில் நிர்வாணமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில், எத்தனையோ பேர் தேவ மகிமையில இருந்தவர்கள், தேவ பிரசன்னத்தில் இருந்தவர்கள், தேவனாக அடையாளம் காட்டப்பட்டவர்கள். இந்த உலகத்துக்கு கர்த்தரை பெரிதென்று நினைத்தவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமா போய் மகிமை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் நிர்வாணமாக்கப்பட்டவர்கள். தேவ மகிமையை ஒருத்தர் இழந்துட்டா அவன் நிர்வாணமாக்கப்படுகிறான். அந்த நிர்வாணமாக்கப்பட்ட அந்த இழந்து போன அந்த மகிமையை மீண்டும் பெற்றுத் தரும்படியாக, இழந்து போன ஆண்டவரை இழந்து போன இஸ்ரவேல் ஜனங்களை தேடி கண்டுபிடித்து மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆண்டவருக்குள்ளாக அவர்களை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று எழுதியிருக்கிறது. இழந்து போனதை தேட நாம் எதையெல்லாம் இழந்தோம்? இந்த வருஷம் எதையெல்லாம் இழந்தோம்? நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தோம்? சந்தோஷத்தை இழந்தோம், சமாதானத்தை இழந்தோம், ஆசீர்வாதங்களை இழந்தோம், நிம்மதியை இழந்தோம், சரீர சுகத்தை இழந்தோம், பலத்தை இழந்தோம். தேவனோடு கூட நம்ம நடக்கும் போது இருந்த பலன் இப்ப இல்லை. தேவனோடு கூட நடந்த போது இருந்த சந்தோஷம் நமக்கு இல்லை. தேவனோடு கூட நடந்த ஆசீர்வாதங்கள் இல்லை. ஒருவர் தேவனுடைய சந்தோஷத்தில் நடக்கும் போது இருக்கிற சந்தோஷம் இல்லை. கெட்ட குமாரன், இளைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதான குமாரன், அப்பாவோடு இருந்த சந்தோஷம் அவனுக்கு இல்லை. ஏவாள் ஆயா ஏதேன் தோட்டத்தில் இருந்த சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ளவில்லை. அவங்க எப்ப ஏதேன் தோட்டத்திலும் துறந்தப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க அப்படியே டம்மி ஆயிட்டாங்க.
யாவாளை குறிச்சு அதுக்கப்புறமா ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவரோடு நடந்தா, ஆண்டவருடைய மகிமையினால, ஆண்டவருடைய கனத்தினால, ஆண்டவருடைய விலையேற ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இருந்தால் நாம முடிசூட்டப்படுவோம். நம்ம அலங்கரிக்கப்பட்டிருப்போம், அலங்காரமான கிரீடமா இருப்போம், முத்திரை மோதிரமாக இருப்போம். அவருடைய மகிமையை இழந்து போயிருந்தா, இழந்து போனதை தேடவுமே மனுஷகுமாரன் உலகத்துல நம்ம திரும்ப இழந்து மீண்டும் ஆண்டவர் விட்டு விலகி நம்ம மீண்டும் நஷ்டமடைய அவர் விருப்பப்படுகிற தேவன் அல்ல. நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் திருப்பி நமக்கு கொடுக்க கிறிஸ்துமஸ் ஒரு வருஷமும் கொண்டாடுறோம். ஒரு வருஷமும் இழந்துடும், ஒரு வருஷமும் திரும்ப பெற்றுக்கணும். இதுவா சத்தியம்? ஒரு வாட்டி தான் இழக்கணும். ஒரு வாட்டி பெற்றுக்கொண்டா திரும்பி அதை என்ன பண்ணணும்? பத்திரமா என்ன பண்ணணும்? நீதிமொழிகள் எழுதியிருக்கிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன பண்ணு? காவல் பண்ணு. பத்திரமா காவல் பண்ணு. இருதயத்துக்கு கூட்டு போடு. இருதயத்தை அலையக்கூடாது. இருதயம் அங்கேயும் அலைஞ்சதுனாவே போச்சு, நம்ம வாழ்க்கை போச்சு, ஆண்டவரோட தூரமா போச்சு. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள அதிலிருந்து என்ன பண்ணுமா? ஜீவன் ஊற்று புறப்படும். எடுத்து வாசிக்கலாம். மூன்றாம் அதிகாரமா? நான்காம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படுது? இருதயத்திலிருந்து புறப்படுது. ஆனா இந்த இருதயம் என்ன பண்ணுது? மகா திருக்குள்ளதும் மகா கேளுள்ளதும். கொஞ்சம் பாருங்க, ஆண்டவர் ஜீவ ஊற்று புறப்படுகிற இருதயத்தை நமக்கு கொடுத்திருந்தார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். ஜீவ ஊற்றை இழந்துட்டோம். இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்று அநேகருக்கு பயன் தருகிற ஜீவ ஊற்று, அநேகரை சந்தோஷிப்பிக்கிற ஜீவ ஊற்று, அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்கிற ஜீவ ஊற்று, மலையின் மேலே இருக்கிற பட்டணமாய் இருக்கிற விளக்கு, விளக்கத்தடின் மேலே விளக்காய் இருக்கிற விளக்கு, சாரமுள்ள உப்பு, இவைகளினாலே கர்த்தர் நம்மை அலங்கரித்தார், அலங்கரித்து வச்சிருந்தார். ஏதேன் தோட்டத்திலேயே நம்ம பெருகி இருந்தா பலகி இருந்தா இவைகளெல்லாம் நமக்கு நிரந்தரமா அப்படியே இருந்திருக்கும். அவைகளெல்லாம் இழந்து விட்டோம். உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சோம், தேவதூதர்களை போல பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். உலகத்தின் இச்சைகளிலே கேட்டு ஆபாசங்களிலே விழுந்து போய் கேட்டுக்கு போகிற விரிவும் விசாலமான வழியில் நடக்கணும்னு நினைச்சதுனால அவைகளெல்லாம் இழந்து போனோம். அந்த இழந்து போனதை மீண்டும் நமக்கு தரும்படியாக சொல்லுங்க. எந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்தோமோ, எந்த சந்தோஷத்தை நாம் இழந்தோமோ, எந்த சமாதானத்தை நாம் இழந்தோமோ அவைகளை மீண்டும் நமக்கு தரும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் இழந்து போனதை தேட வேண்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கெட்டவனாவே இருக்கட்டும், நான் உனக்கு ஆண்டவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்கள் நம்முடைய ஆண்டவர். நீ செய்யற காரியத்தை செஞ்சுக்கிட்டே இரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நம்முடைய ஆண்டவர். நீங்க போற வழியில போயிட்டே இரு, நான் உங்களை ஃபாலோ பண்ணி வரேன், இல்லை என் சமூகம் செல்லும் அப்படின்னு சொல்றவர்கள் ஆண்டவர். ஒரு கடத்தல் வாகனம் போகுது, அந்த வாகனத்துல என் சமூகம் செல்லும் அப்படின்னு சொல்லி இருந்தா பாக்குறவன், ஓ பெரிய கிறிஸ்துவா இருப்பாரு, பெரிய பக்திமானா இருப்பாரு, என் சமூகம் செல்லும் சொல்லி ஆண்டவரை நம்பிக்கையா வச்சு இந்த வாகனத்தை ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகனத்தை பரிசோதிக்கும் போது அதுல கடத்தல் பொருட்கள் இருந்தால், அதிலே தீமையானவர் கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கு துணை நிற்கிறவர்கள் ஆண்டவர். நம்முடைய வெளி தோற்றமோ நம்முடைய வெளி வாழ்க்கையோ கிறிஸ்துவை சும்மா மற்றவர்கள் கண்களுக்கு வேணும்னா கிறிஸ்துவன் அப்படின்னு காட்டுவான். ஆனா உள்ளான மனுஷன் பரிசுத்தத்தை தான் சொல்ல ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? முகத்தை பார்க்கிறவர்
அல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவர் சரீர வளர்ச்சியை பார்க்கிறவர் அல்ல, அவர் முக அழகை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். இந்த இருதயத்துக்குள்ள இருந்துதான் பழைய சுபாவங்கள் வெளிப்படுகிறது. இந்த இருதயத்துக்குள்ள இருந்தால் கெட்ட இச்சைகள் வெளிப்படுகிறது. இந்த இருதயத்துக்குள்ள இருந்தால் விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை வெளிப்படுகிறது. தீமோத்தேயுல எழுதுறாரு, மனுஷன் தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க. 3 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல மனுஷர் எப்படி இருப்பாங்க? கடைசி காலத்தில் பெரிய காலம் என்று வரும் என்று அறிவாயாக மனுஷர் தற்பிரியராய், சுகபோக பிரியராய் இருப்பாங்க. வசனத்தை சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதல் வசனத்திலிருந்தே நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு 4 வசனத்தை தான் கடைசி காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், என்ன பிரியரா? பணத்துக்காக தாய் தகப்பனை கொலை பண்ணிட்டான். நேற்றுக்கு பேப்பர்ல பென்ஷன் பணத்தை பேங்க்ல வச்சிருந்தாரு அப்பா. பையன் போய் கேட்கறான், பையன் பென்ஷன் பணத்தை தரல, கொடுக்கல, காசு கொடுக்கல. அக்கௌண்ட் நம்பரை கொடு, ஐடியா கொடு, கார்டை கொடு அப்படின்னு கேட்டா கொடுக்கல. அப்பா கொலை பண்ணிட்டான். பணம் தான் தேவை. பெற்று வளர்த்து ஆளாகி அப்பா அம்மா தேவையில்லை. பணத்துக்காக மனைவியை அடிச்சு கொள்றான், குடிக்கிறதுக்கு காசு கொடுத்து அடிச்சு கொள்றான். வசனம் எழுதி இருக்கிறது, வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. மனுஷர் எப்படி இருப்பாங்க? மனைவி மேல பிரியம் இல்லை, பெற்றோர்கள் மேல பிரியம் இல்லை, உடன் பிறந்தவர்கள் மேல பிரியம் இல்லை, பணத்தின் மேல பிரியம் வைத்து பணத்துக்காக மனுஷனை கொலை செய்து கொண்டிருக்கிற காலத்தில். அப்ப இது கடைசி காலமா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் வாசிக்கிறோம், வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும். நன்றி அறிதல் இல்லை. செய்த நன்மைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல விருப்பமில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நீங்க செய்த நன்மைக்கு நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு விருப்பமில்லை. இப்போ உனக்கு எதுவுமே ஆண்டவர் நன்றி செய்யாத மாதிரி தெரியும். எவ்வளவு ஆபத்துகளை கடந்து செய்தார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்போ உன் பிள்ளைகளுக்கு நான் நன்றி செய்யாத ஒரு மாதிரி தெரியும். அவருடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இப்படியே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வளர்ந்தார்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பாரு. அப்படியே விட்டுட்டா அவர்கள் எப்படி அவர்கள் தரித்திரராக, எப்படி அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக, எப்படி உலகத்துக்கு விரோதமானவர்களாக, சட்டத்திட்டங்களுக்கு விரோதமானவர்களாக அவர்கள் மாறி போவார்கள் என்பதை பாரு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்து நடந்தான்னா அதுதான் ஞானம். கடைசி காலத்தில் இப்படி எல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. இப்படி இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு பெற்றுத்தர. அப்புறம் 2வது வாசிச்சோம், தீமோத்தேயுல பாவிகளை ரட்சிக்க 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க. அவன் அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல. 40 நாள் உபவாசம் இருந்து, 40 நாள் விரதம் இருந்து, 40 நாள் மாலை போட்டு கறி சாப்பிடாம, மீன் சாப்பிடாம, மனைவியின் இடத்துல பிரியம் இல்லாம அப்படியே உலகத்தை ஒதுக்கி வச்ச மாதிரி வாழ்ந்து 41வது நாள் எதையெல்லாம் அவன் செய்யாம விட்டு வச்சானா அதுக்கு வண்டி முதலமா போட்டு செய்யறதல்ல உபவாசம். மலையேறி போறேன், அங்க தரிசிக்க போறேன், இங்க தரிசிக்க போறேன், ஒரு மண்டலம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கெட்ட சுபாவங்களை எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சு ஒரு 40 நாள் விரதம் இருந்துட்டு 41வது நாள் அசரம் வண்டியுமாக சேர்த்து காரியங்களை நடப்பிக்கிறவன் அல்ல கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் அதுக்கு ஒரு நாள் துணை போக மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படி பாருங்க, பாவிகளை முழுவதுமாக ரட்சிக்க. ஒரு முறை ரட்சிச்சா அப்புறம் முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக, எல்லாம் புதுசுக்கு வந்துடணும். ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லாம் புதுசா மாத்திக்கிட்டே இருக்கணும். திரும்பவும் அது பழசாகும் திருப்பியும் மாத்திர மாதிரி பொருட்களை திருப்பியும் நம்முடைய ரட்சிப்பை அழித்து விட்டு புதிய ரட்சிப்பை எழுத அது ஒன்றுமில்லை. ஒரு முறை ஆண்டவர் ரட்சித்தார், அவருடைய பயபக்தியில் அவருடைய பரிசுத்த கடந்து போய் கொண்டே இருக்கிறோம்.
மூணாவது வாசிக்கிறோம். முதல் காரியம் என்ன வாசிக்கிறோம்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்துல வந்தாரு. இரண்டாவது காரியம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்துல வந்தார். மூணாவது காரியத்தை வாசிக்கிறோம். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இருளுக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் சும்மா விடாது. அவன் ஏறி மேல உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம மேல நம்ம நல்லது செய்யணும் கூட அவன் விட மாட்டான். பவுல் அதை குறித்து தெளிவா எழுதுறாரு. நன்மை செய்ய வேண்டும் என்கிற அறிவு எனக்கு இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிலே இல்லை. நிர்பந்தமான மனுஷன். அவர் சொல்றார், நான் நிர்பந்தமான மனுஷன். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து, இந்த மரண வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து. இருளானவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவன் நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சா கூட வாழ விட மாட்டான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லதான் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் நல்லதான் வாழணும்னு நினைக்கிறேன், அது யாரோ தெரியல, என் புத்தி திருப்பியும் கெட்டி போகுது, திருப்பியும் கட்ட வழிக்கு போறேன். அவங்க மனைவி சொல்லுவாங்க, அவர் நல்ல தப்பா இருக்கிறாரு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த புள்ள ஒருத்தருக்கும் தீங்கு செய்ய மாட்டான், அவன் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிப்பான், யாரையும் கோபப்படுத்தி பேச மாட்டான், யாரையும் திட்ட மாட்டான், யாரும் ஒவ்வொரு முகம் போக மாட்டான், யாருடைய பிரச்சனைகள்ல கலந்து கொள்ள மாட்டான், அவன் உண்டு, அவன் வாழ்க்கை உண்டு, அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். முதல்ல அப்படி இருந்தவன் இப்போ அப்படியே உல்டாவாயிட்டான். இல்லையா சொல்லுங்க, அப்படியே மாறி போயிட்டான். இப்போ அவனுடைய வாழ்க்கை சுத்தமாக மாறிவிட்டது. அவ்வளவு ஒரு நல்ல பையனா, நல்ல பேர் எடுத்துவேன், இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், அப்படியே மாறிட்டான். இப்ப நம்ம எவ்வளவோ முயற்சி செய்யறோம் அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி, ஆனா அவனால முடியல. இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்கள் அப்பதான் பிரேத கல்லறைகளில் கட்டப்பட்டிருக்கிற ஒருத்தன் அடையாளப்படுத்துறாங்க. அவனை குறித்து சொல்றாங்க, அவன் அநேக தீர விழறான், அவன் மனுஷரை கடிக்கிறான், அவன் தன்னை காயப்படுத்திக் கொள்றான். அவனை எத்தனையோ ஒரு விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து தோத்து போயிட்டோம். அவன் கல்லறைகளிலே அவனுடைய குடியிருப்பில் இருந்து இயேசு சந்திச்சது கூட தெரியாது. பாருங்க, இதெல்லாம் இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம், பாவிகளை ரட்சிக்க. இங்க பாருங்க சொல்றோம், மூணாவது வார்த்தை சொல்கிறது, இருளின் அதிகாரங்கள். இருள் என்றால் யாரு? இயேசு உலகத்துக்கு எப்படி வந்தாரு? ஒளியாய் வந்தார். இருளானது அவருக்கு என்ன போவே இல்லை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதி இருக்கிறது, இருளானது அவரை என்ன பண்ணல, பற்றிக் கொள்ளவில்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. பிரகாசம் அடைவதற்கு முன்பதாக அந்த முகங்கள் எப்படிப்பட்ட முகங்களாக இருந்தது? இருளான முகங்களாக இருந்தது. இருளான முகத்தை பிரகாசம் அடைய செய்வதுதான் ஆண்டவருடைய வேலை. இருளை இருளவே விட்டு வேடிக்கை பார்க்கிறவர்கள் ஆண்டவர். நீ அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பா, என்ன மட்டும் கும்பிடு போதும், நீ குடிச்சுக்கிட்டே இரு, வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் ஒரு 2 மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு போயிடு. எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதான சுபாவங்கள். நான் சொல்றேன், அவன் ஊதுவத்தி ஏத்துறா, நீ மெழுகுவத்தி ஏத்துற, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒண்ணு இல்லை. அவன் கற்பூரம் கொள்ற, நீ மெழுகுவத்தி கொள்ற, வேற ஒண்ணு வித்தியாசமே கிடையாது. அவன் திருநீர் பேசுறான், நீ ஜபம் சொல்லி போய் பூசிக்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். மாற்றங்கள் இல்லை வாழ்க்கையில. இருளின் அதிகாரத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சனங்கள், அந்தகார இளைஞர்களே வாழ்ந்து கொண்டிருக்க, அதுதான் பிடிக்குது உலகத்துக்கு. விசுவாசுக்கு அதுதான் பிடிக்குது. விசுவாசம் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவனுக்கெல்லாம் அதுதான் பிடிக்குது. 2 மெழுகுவர்த்தி ஏற்றிட்டாங்க, அந்த வருஷம் கிறிஸ்துமஸ் முடிஞ்சு போச்சு. அவன் புதுசாயிட்டான், அவன் முகம் பிரகாசிக்குது. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரகாசம் அடைவீர்கள் சொல்லிட்டாரு. 2 மெழுகுவர்த்தி ஏற்றிட்டாங்க, நம்ம மனம் மாறிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இருளை வெளிச்சமாக்குகிறது ஆண்டவருடைய வேலை. நான் ஆரம்பத்திலே சொன்ன ஆதியாகம புத்தகத்துல பூமியானது எப்படி இருந்ததா? வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் தான் முதல்ல சொன்னாரு, ஐயோ முதல்ல என்ன பண்ணணும், இந்த இருளை என்ன பண்ணணும்? வெளிச்சமாக்கணும். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த காலத்தில் இருள் நீங்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம வாழ முடியாது.
அவ்வளோ பிரகாசமான காரியம் அவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு. அப்போ அவங்க வாசிக்கிறோம், இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்முடைய எனப்பட்ட ஒளியின் ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அவருக்கென்று ஒரு அரசு இருக்கிறது, அவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மை கொண்டு போய் சேர்க்க, அதுதான் பரலோக ராஜ்யம். இருளின் ராஜ்யம் பிசாசுடைய ராஜ்யம், வெளிச்சத்தின் ராஜ்யம் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யம். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ இருளாய் வாழ்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை, நீ வெளிச்சம் இல்லாமல் இருப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிக்க முடியும். அதை நீ விசுவாசித்தாயதான் ஆண்டவர் உன்முகத்தை பிரகாசிக்கிறார். அடுத்தது பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் பாருங்க. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி. அவரை தந்தரளி அப்படின்னா உலகத்துக்கு அவரை அனுப்பினதுடைய நோக்கம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்ததுடைய நோக்கம் என்னமா நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தோடு முடிஞ்சு போற வாழ்க்கை. நம்ம ஆண்டவரோடு இருக்க வேண்டிய பிள்ளைகள், நரகாக்கினை உட்பட வேண்டிய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி அவரோடு தம்மோடு கூட வைத்துக் கொள்ளவும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தபடியாக நித்திய ஜீவனை கொடுக்கபடியாக நம் வாழ்க்கை சுருங்கி போன வாழ்க்கை இல்லை, குறுகி போன வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கை விசாலமான வாழ்க்கை. நம்முடைய ஆத்மா சாகாது. நம்முடைய ஆத்மா ஆண்டவரோடு கூட உறவில எப்பொழுதும் நீடித்து இருக்கும்படியாக பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட நாம் அரசாளும்படியாக, அவருக்கு பக்கத்தில் நாம் நிற்கும்படியாக, அவருடைய சிங்காசனத்துக்கு அருகாமையில நாமும் சிங்காசனம் விட்டு அமரும்படியாக செய்கிற தேவன். பாருங்க, பாவிகளை ரட்சிக்க வந்தவர், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்தவர், இருளின் அதிகாரத்தில் இருந்து பரலோக வாழ்க்கைக்கு வெளிச்சத்தின் வாழ்க்கைக்கு நம்மை நடத்தி கொண்டு போக வந்தவர், நமக்கு நித்திய ஜீவனையும் கொடுத்து. இதுதான் இந்த நோக்கம் தான் ஆண்டவருடைய நோக்கம். இந்த பூமிக்கு வந்தவருடைய நோக்கம் அவர் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல. ரெடியா சொல்லுங்க. அவர் நம்மை ஆள அல்ல, அவர் நம்மை சித்திரவதை செய்ய அல்ல, நம்மை பாவத்துக்கு உட்படுத்த அல்ல, நம்மை தலை குனிய வைக்க அல்ல, நம்மை அவமானப்படுத்த அல்ல, நம் தலையை உயர்த்தவே அவர் தலையை பூமியில சாய்ந்தார். சிலுவையில் அவர் தலையை என்ன பண்ணாரு? பூமியில சாய்ந்ததுடைய நோக்கம் நம்முடைய தலைகளை அவர் உயர்த்த. உண்மையாய் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால், உண்மையாய் அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்வோமானால், உண்மையாய் அவரை மாத்திரமே நாம் கனப்படுத்துவோமானால், அவருக்கு மாத்திரமே முதலிடத்தை கொடுப்போமானால், மரியாள் சொன்னது போல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இல்லையா சொல்லுங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்புறம் சொன்னாங்க, அப்புறம் என்ன சொன்னாங்க? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு என்னுடைய விருப்பம் ஆண்டவரே. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எதையாவது ஒன்று பிடித்துக் கொண்டு இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்பதை விட, ஆண்டவரே நீர் எனக்கு எதை கொடுத்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். நீர் எனக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரோமர் 8:28 படி அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தால், ஆண்டவரே என்னை கனப்பிற்குரிய பாத்திரமாகவும் கனவீனத்திற்குரிய பாத்திரமாகவும் அதே உண்மையாக ஆகும். நீர் என்னை எப்படி வரைய சித்தமாயிருக்கிறீரோ. இல்லையா சொல்லுங்க. அநியாயத்தில் வருகிற அதிக பொருளை காட்டிலும் உத்தமத்தில் வருகிற பஞ்சம் பொருளே நல்லது. நீரிலே எப்படி வழி நடத்தார்? அவர் காண்பித்தார், நல்லதான் காண்பித்தார். அவர் நடத்துகிற வழி நல்ல ஜீவனுக்கு போகிற நித்திய ஜீவனுக்கு போகிற சமாதானத்துக்கு பாதையாக தான் இருக்கும். அவர்களுக்கு நம்ம விருப்பத்துக்கெல்லாம் நடந்துக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எங்கேயாவது போய் சிக்கிடுவோம், எங்கேயாவது ஆபத்துல மாட்டிடுவோம். நம்ம விருப்பத்தின்படி ஓடிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப துன்பத்தையும் அனுபவிப்போம். இல்லையா சொல்லுங்க. உங்களுடைய வழியே என்னுடைய வழியாக, உங்களுடைய சித்தத்தின்படி, உங்களுடைய விருப்பத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில செய்யுங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை.